அண்ணி, நான் தான் தனாவை பார்த்தேன்னு சொல்றேன்ல. தனா இங்கதான் இங்கேயும் இருக்கா. வாங்க போய் மாமா கிட்ட உடனே சொல்லுவோம். என்ன சொல்ற? சும்மா சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த தனாவை நம்ம கையும் களவுமா பிடிச்சு எல்லாரும் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாதான் நம்புவாங்க. இந்தா சரி அதோட வச்சுடு. இந்தாங்க அங்க வைங்க. அண்ணா சார். நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைக்கு போயிடுங்க. சரிங்க சார். பாட்டி போலாம் வாங்க. வா. பாட்டி எங்க போயிட்டீங்க? இப்பதான் 2வது பூஜை முடிஞ்சது. பூஜை முடிஞ்சிருச்சா? ஐயோ, இவன் ஒரு சின்ன வேலைன்னு சொல்லி இவ்வளவு நேரம் ஆக்கிட்டான் பாரு. எல்லாம் உன்னாலதான். சூப்பர் சீனு. எஸ். சரி வா போலாம். கேஸ் விஷயமா ஜட்ஜையாவை பார்க்கணும். பெர்மிஷன் வாங்கியிருந்தேன். வெயிட் பண்ணுங்க, கேட்டு வரேன். கார்த்திக்கு ஜாமீன் கிடைக்கும்ல சார்? அது கொஞ்சம் ரிஸ்க் தான் மேடம். என்ன சார், நீங்களே இப்படி சொன்னா எப்படி? அவங்க பக்கம் எல்லாமே சரியா இருக்கு சார். இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். போலாமா? சரி போலாம். டேய், அந்த கணபதி வேலையெல்லாம் முடிச்சிருப்பானா? ஏய், அதெல்லாம் பண்ணிடுவான்டா, அவனுக்கு புதுசா அது. சரி. டேய், எங்கடா அந்த பொண்ணை காணோம்? ஐயோ, எங்கடா போயிட்டா? டேய், வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. வாங்கடா. டேய், கட்டியிருந்த பொண்ணு எங்கடா போச்சு? தெரியலையேடா. ச்சே, தப்பிச்சு ஓட்டா போல இருக்கே. ஆமாடா. டேய், அவ தப்பிச்சது புவனேஸ்வரி மேடம் தெரிஞ்சது நம்மள கொன்னே போட்டுருவாங்க. டேய், சீக்கிரம் வாங்கடா. வாடா வாடா. டேய், வாங்கடா. வா. சார், இந்தாங்க சார். வணக்கம் ஐயா. வணக்கம். கோர்ட்டுக்கு வராம எதுக்கு வீட்டுக்கு கேஸ கொண்டு வரீங்க? சாரிங்க ஐயா, இனியோட இந்த அக்யூஸ்டுக்கு ஜாமீன் முடியுதுங்க ஐயா. அதனால தாங்க ஐயா. என்ன கேஸ்? ஐயா, இந்த அக்யூஸ்ட் அங்க நிக்கிற கதிருங்கிறவரோட ஒய்ஃபை கிட்னாப் பண்ணிட்டு போய் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி தாலி கட்ட பாத்துருக்காங்க ஐயா. எப்படியோ அவனை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு போனேன் சார். அங்க என்ன அடிச்சு போட்டு ஐயா, ஊர் பஞ்சாயத்துல செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. சைன் பண்ணியும் கொடுத்துருக்காங்க ஐயா. ஊருக்காரங்க சாட்சியும் இருக்குங்க ஐயா.
இன்னையோட இவன் ஜாமீன் முடியுதுங்க ஐயா. அப்புறம் இவன் வெளியே இருந்தா இவங்க ஒய்ஃபுக்கு ஆபத்து வரும்னு பயப்படுறாரு. அதனால இன்னைக்கு ரிமாண்ட் பண்ணிட்டா அடுத்த கட்ட விசாரணையை ஆரம்பிச்சிடலாங்க ஐயா. என்ன வக்கீல் சார், நீங்க என்ன சொல்றீங்க? யுவர் ஆனர், என்னோட கட்சிக்காரர் மேல வீண் பழி போடுறாங்க. பஞ்சாயத்துல கூட மிரட்டி தான் சைன் வாங்கியிருக்காங்க. அவர் மேல தப்பில்லைன்னு நிரூபிக்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க யுவர் ஆனர். இப்ப அவருக்கு ஜாமீன் கொடுங்க. ஜாமீன் எப்படி கொடுக்க முடியும்? எவிடன்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சிருக்காங்களே. ஆல்ரெடி இந்த பையன் செத்து போனதா ஏமாத்தின கேஸ் இந்த பையன் பேர்ல இருக்குல்ல. ஆமா யுவர் ஆனர். வெளியில வந்த கொஞ்ச நாள்ல இப்படி பண்ணிருக்கான். இவரை வெளியே விட்டா இவரோட ஒய்ஃபுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதனால ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது. பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணி விசாரணை ஆரம்பிங்க. ஓகேங்க ஐயா. ரொம்ப நன்றி சார். சார் உள்ள எல்லாம் முடிஞ்சது சார். கவலைப்படாதீங்க, கேஸை கோர்ட்ல வச்சு பாத்துக்கலாம். 15 நாள் ரிமாண்ட்ல வைக்க சொல்லி மிஸ் ஆயிருச்சுடா. ஆனா நீ தைரியமா இரு. உள்ள போற மாதிரி பாத்துறேன். உனக்கு உள்ள தேவையானதெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன். எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா. அத்த, நீங்க சொன்னதை செய்யாம விட்டுறாதீங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுக்கு மேல நீங்க பயப்பட வேண்டாம். சீக்கிரம் இவனுக்கு ரிமாண்ட் முடிஞ்சு ஜெயில் தண்டனையும் அவன் அனுபவிப்பான். ஒரு நிமிஷம் சொல்லு. மேடம், ஒரு சின்ன தப்பு நடந்து போயிடுச்சு மேடம். அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா மேடம். என்னடா சொல்ற? ஆமா மேடம், நாங்க கொஞ்சம் அசந்த நேரத்துல அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா மேடம். முட்டாள், இத சொல்ல உனக்கு அசிங்கமா இல்ல? வந்து உன்னை கவனிச்சுக்க. அண்ணே, ஒரு சின்ன பிரச்சனை, உடனே கிளம்பி ஆகணும். என்னாச்சுமா? அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா. சீக்கிரம் போய் ஆகணும். டேய், நீ தைரியமா இரு. கொஞ்ச நாளா நான் உன்னை வெளியே எடுத்துருவேன். உள்ள நம்ம ஆளுங்க உன்னை பார்த்துப்பாங்க. அப்பா, என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிப்பா, நாங்க கிளம்புறோம். வா. டேய், சொன்னல நீ உள்ள போவன்னு. வெளியே வந்துடலான்னு கனவெல்லாம் காணாத. இனிமே நீ நிரந்தரமா உள்ளதான் இருக்க போற. வெளியெல்லாம் வரணும்னு ஆசைலாம் பற்ற போற. அப்புறம் உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. என்ன காப்பாத்துறது இருக்கட்டும், உன் குடும்பத்துல இன்னைக்கு ஒரு டிக்கெட் அவுட் ஆக போகுது. முடிஞ்சா போய் அந்த உயிரை காப்பாத்து. என்னடா சொல்ற? எட்ரா கைய. என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறியா? இன்னைக்கு உன் குடும்பமே அழப்போகுது. முடிஞ்சா போக போற உயிரை காப்பாத்து. கான்ஸ்டபிள், என்னையா பண்றீங்க? கூட்டிட்டு வாங்க. இதோ வந்துட்டேன் சார். பாப்பா, இவன் சொல்றத பார்த்தா ஆல்ரெடி ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த புவனேஸ்வரி தான் ஏதாவது பண்ணியிருப்பா. இப்போ வேற அவசரமா கிளம்பி போறா. இவங்களை ஃபாலோ பண்ண என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடும். மருமகளே, உன் பிளான் சூப்பர். நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா எல்லாரையும் ஒவ்வொரு பக்கமா போக விட்டு பக்காவா முடிச்சிட்டியே. ஆமா, என்னோட ஆக்டிங் எப்படி? சூப்பர் மாமா. ஹலோ, நானும் பாட்டியை நைஸா பேசி வெளியே கூட்டிட்டு போயிட்டேன்ல. ஓகேப்பா, நீயும் சூப்பரா பண்ணிட்ட. இதுக்கே பாதி ஹார்ட் வெளியில வந்துருச்சு. ஆனா எப்படியோ 2 பூஜை முடிச்சிட்டோம். இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஆனா அடுத்து பண்ண போற பூஜையில தான் பெரிய ரிஸ்கே இருக்கு. ஏமா, இதே மாதிரி அந்த 3 பொண்ணுங்களையும் முன்னாடி விட்டு தனாவை கடைசியை வச்சு நம்ம பூஜை பண்ணிட வேண்டியதானே? இல்ல மாமா, இந்த தடவை அதை பண்ண முடியாது. ஜோசியர் பெரியம்மா கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன?
அடுத்த பூஜை ஆயுஷ்மான் பூஜையில ரொம்ப முக்கியமானது. இது சிவனுக்கு பண்ணக்கூடிய பூஜை. இந்த சிவலிங்கத்துல நீங்களும் ரகுராமையா அப்புறம் ஒரு சுமங்கலி பொண்ணும் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணணுமா. அப்ப முடிஞ்சதா கதை? சரி, அப்படின்னா நான் ரெடி ஆகிக்கிறேன். எதுக்கு? அப்பா கிட்ட திட்டு வாங்கதான். நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன். சரி மருமகளே, அப்போ நான் இந்த பையெல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். டேய் சீனு, உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிடுறா. என்னப்பா? ஆமாடா, எப்படியும் மச்சானுக்கு இது தெரிய போய் அவர் நம்மள இந்த வீட்டை விட்டு துரத்த போறாரு. அப்போ இந்த பேக் எல்லாம் எடுக்க லேட் ஆகும் இல்ல? ரெடியா நம்ம இப்பவே எடுத்து வச்சிருவோம். டேய், அதுக்கு முன்னாடி ஆணில மாட்டி இருக்கிற சாட்டை எடுத்து நான் மறைச்சு வச்சுட்டு வந்துடுறேன். என்ன? அப்பா மாமா என்னப்பா? டேய், பின்ன என்னடா, இது வரைக்கும் 3 பொண்ணுங்களை வச்சு அப்படியே முன்ன பின்ன அனுப்பி சமாளிச்சிட்டோம். ஆனா இப்போ மச்சான், தங்கச்சி, ஒரு சுமங்கலி பொண்ணு, அதாவது தனா, 3 பேரும் சேர்ந்து அபிஷேகம் பண்ணலான்றீங்க. எப்பறா? இப்ப பக்கத்துல கொஞ்ச நேரம் நின்னாலே மச்சான் கண்டுபிடிச்சிடுவாரு. அப்புறம் மச்சான் நமக்கு தாண்டா ரத்தாபிஷேகம் பண்ணுவாரு. மாமா பயப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். எத நான் அடி வாங்குறதையா? அதெல்லாம் மாட்ட மாட்டோம் மாமா. ஏமா, பக்கத்திலே நின்னு அபிஷேகம் பண்ணணுமா? அது எப்படிமா முடியும்? ஆமா மாயா, இது வரைக்கும் எப்படியோ சமாளிச்சிட்டோம். இதை எப்படி பண்ண முடியும்? அதுவும் எல்லாரும் சுத்தி இருப்பாங்க. கண்டிப்பா இது ரொம்ப கஷ்டம் மாயா. இவ்வளவு தூரம் பண்ணதெல்லாம் அப்புறம் வேஸ்ட் ஆயிடும் போலயே. இப்ப எதுக்கு எல்லாரும் பயப்படுறீங்க? மத்த 2 பூஜைக்கும் நான் பிளான் பண்ணேன். அப்ப இதுக்கு பண்ண மாட்டேனா? அப்ப பிளான்லாம் பண்ணிட்டியா? அடுத்த பூஜையும் நல்லபடியா நடக்கும். தனா, நான் சொல்லும்போது நீ கீழே வா. நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். வாங்க. டேய் சீனு, வாடா, மாமா போலாம். எப்படிமா அந்த பொண்ணு எப்படி தப்பிச்சா? நம்ம கிட்ட இருக்கிற ஆளுங்க எதுக்கும் உதவ மாட்டானுங்க. அந்த பொண்ணு ரகுராம் வீட்டுக்கு மட்டும் போயிட்டா அப்புறம் காரியம் எல்லாமே கெட்டு போயிடும். கார்த்திக் விஷயத்துல கோட்டை விட்டுட்டோம். ஆனா ரகுராம நம்ம அப்படி விட்டுறக்கூடாது. அந்த பொண்ணு வேற தப்பிச்சிருக்கா. எப்ப வேணா நம்ம ரகுராம் வீட்டுக்கு ஆள் அனுப்புனது வெளியே தெரிஞ்சு இப்ப என்னதாம்மா பண்றது? உடனே இந்த கணபதிக்கு போன் பண்ணி அந்த ரகுராம குத்தி போட சொல்லு. இன்னைக்கு அவன் சாகணும். பண்ணு. ஹலோ, சொல்லுங்க ஐயா. என்னாச்சு? ஐயா, இன்னும் சரியான சந்தர்ப்பம் வரலங்க ஐயா. வந்தவொடனே நான் வேலையை முடிச்சிடறேன் ஐயா. டேய், அதெல்லாம் பண்ண வேண்டாம். இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இனிமேல் ஆக்சிடென்ட்லாம் பண்ண வேண்டாம். கத்தி இருக்குல்ல? எடுத்துட்டு வந்திருக்கேன் ஐயா.
அங்கேயே ரகுராம குத்தி கொன்னுடு. ஐயோ எல்லாரும் முன்னாடியுமா ஐயா? ஆமாடா, இன்னைக்கு அவன் மிஸ் ஆயிடவே கூடாது. குத்தி கொன்னுட்டு அங்கிருந்து ஓடி வந்துடு. சரிங்க ஐயா, அப்ப நான் முடிச்சிடறேன் ஐயா. நீ எவ்வளவு அழுதாலும் உன்னை வந்து யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. மேடம், தேடி பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டோம் மேடம். தடி மாடுங்க, ஒரு சின்ன பொண்ணை பாத்துக்க தெரியல, அவளை தப்பிச்சு ஓட விட்டுருக்கீங்க. ஏய், அவனை பாத்துக்கிறத தவிர அப்படி என்னடா வேலை இருக்கு உங்களுக்கு? அவன் மட்டும் யாருக்கிட்டயாவது போய் உண்மையை சொல்லியிருந்தா போலீஸ் வந்து எல்லாரையும் மொத்தமா தூக்கிட்டு போயிருப்பாங்க. என் வேலை முடிகிற வரைக்கும் இந்த பொண்ணு இங்க இருந்து எங்கேயும் போக கூடாது. திரும்ப இந்த மாதிரி ஏதாவது ஆச்சு, உங்க மொத்த பேரையும் கொன்னுடும். இன்னொரு தடவை இந்த பொண்ணை தப்பிக்க வச்சீங்க, அவ்வளவுதான். ஏய், இவகிட்ட இருந்து யாரும் நகரக்கூடாது. வேலை முடிகிற வரைக்கும் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. சரிங்க. எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சார். வாமா போலாம். என்ன இடம் அது? எதுக்கு இங்க வந்துட்டு போறாங்க? சொல்லு கதிர். மாயா, அந்த கார்த்திகை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அப்படியா? நல்ல விஷயம்தான். அதை நினைச்சு சந்தோஷப்பட முடியல மாயா. ஏன், என்னாச்சு? அந்த கார்த்திக் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட உன் குடும்பத்துல ஒரு உயிர் போகுதுன்னு சொல்லிட்டு போறான். ஹே, என்ன சொல்ற? ஆமா, ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. நான் அந்த புவனேஸ்வரியை ஃபாலோ பண்ணி தான் வந்தேன். இங்க சிங்கநல்லூர் பக்கத்துல இருக்கிற ஒரு பங்களாவுக்கு பசுபதியும் புவனேஸ்வரியும் வந்தாங்க. நானும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். உள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்திலே கிளம்பிட்டாங்க. என்னன்னு ஒண்ணுமே புரியல மாயா. பங்களாவுக்கு எதுக்கு போனாங்க? தெரியல, ஆனா கண்டிப்பா ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. கதிர், கார்த்திக் வேற ரிமாண்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்ற. அந்த புவனேஸ்வரி அன்னைக்கே மிரட்டிட்டு போனா. கண்டிப்பா நம்ம வீட்ல இருக்கிற யாரையாவது ஏதாவது செய்ய பாப்பா. எனக்கும் அதான் தோணுது. அவங்க பண்ணிருக்கிற பிளானுக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அப்போ உள்ள என்ன இருக்கு, என்ன பிளான் பண்றாங்கன்னு எப்படியாவது தெரிஞ்சுக்கோ. இல்லைன்னா நம்ம வீட்டில் நடக்கிற பூஜையை தடுக்கிறதுக்கு கூட அவங்க ஏதோ பிளான் பண்ணிருக்கலாம்ல. நீங்க எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இங்க நான் பாத்துக்கிறேன், ஆனா நீ ஜாக்கிரதையா இரு. என்னன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சு எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? நான் இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கு கால் பண்றேன். ம், சரி. எதுக்காக புவனேஸ்வர் இந்த சின்ன குழந்தைய கடத்திருப்பா? இதுக்கும் நம்ம மாமா வீட்டு பூஜைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஆனா அதுக்கு அந்த பொண்ணை கேட்டாதான் தெரியும். டேய் மணி, காடை வேமா போடுறா. இதை போடுறேன், இந்தா நீ போடு.
வெளியே போறா பாருங்க. போன்ல யார்கிட்டயும் பேச போறான்னு நினைக்கிறேன். சரி, அவ என்ன பண்ணாலும் நம்ம இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. நம்ம கவனத்தை தசை திருப்ப பாக்குறா. நாம இங்கிருந்து போக கூடாது. சொல்லு கதிர். மாயா, அந்த புவனேஸ்வரி ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்காங்க.